அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களின் தோற்றம், குணம், கல்வி, வேலை, தொழில், காதல், திருமணம், குழந்தை, குடும்பம், ஆரோக்கியம் போன்ற வாழ்நாள் பலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது மிகவும் கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள்தான் தோற்று போவார்கள். எதிரிக்கு எப்போதும் நீங்கள் சவாலாகவே இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக திகழ்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதல்களை தரும். பொது காரியங்களிலும் உங்களை மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதேபோல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீர்கள். எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது தங்களின் சிந்தனையாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் சாமர்த்தியர் நீங்கள். உங்களின் எண்ணத்தை முக குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீர்கள். அதே போன்று மற்றவர்கள் கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி. கடந்த கால நண்பர்கள் உங்கள் தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்புகள் உண்டு. அவ்வப்போது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் ராசிக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள். சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீர்கள். எல்லாருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி கொண்டிருப்பீர்கள். அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய் விடுவீர்கள். தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனைப் போல் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் நேசிப்பீர்கள். அவர்களை அனுசரித்து செல்வீர்கள். உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. காரணம், உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். ஆமாம், உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி. உங்கள் பேச்சு, செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவை ஏற்படும். ஆகவே பேசும்போது செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனை படைப்பீர்கள். இயற்கையான சூழலில் நன்றாக உறங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட வேகமாக இருப்பார். நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழ்படுவார். அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வார். பொறுத்து கொள்ளுங்கள். அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே இருக்கும். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள். எனினும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 40 வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் திகழும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள். திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடன் அன்புடன் பழகி மனப்பாழ்வை நன்றாக அனுபவிப்பீர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலோ அல்லது மகர ராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடியாக சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். சிம்மம் மற்றும் கும்ப ராசிகளில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். நீண்ட காலம் கணவன் மனைவி இடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும். மேச ராசிக்காரர்கள் வலுவான உடற்கற்று பெற்றிருந்தாலும் உடல் பருமனும் அதிக எடையும் பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அனுபவித்து சாப்பிடும் ரகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு தாங்கள் அழகாக உடை உடுத்த விரும்புவதை போல சமையலறையையும் சுத்தமாக வைத்திருப்பீர்கள். சிலரிடம் வேலைகளும் நளினமும் கவர்ச்சியும் இருக்கும். பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ளத்துக்குள் இருக்கும். பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வார்கள். எதிலும் ஒரு நியதியை எதிர்பார்ப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் வெள்ளை உடையத்தான் விரும்ப அணைவீர்கள். வண்ண துணியாக இருந்தாலும் தும்பை பூ மாதிரி சலவை துணியையே பயன்படுத்துவீர்கள். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதுடன் குறுகிய நேரத்திலும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே செல்வீர்கள். இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்களாக இருப்பீர்கள்.
விவசாயம், தோட்டக்கலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடுவீர்கள். பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலானோர் இந்த ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள். அரசியல்வாதிகளும் இவர்களை பார்க்கலாம். ராசிக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம், நாட்டியம், உடை தயாரித்தல், அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுக்கு பகைவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. காரணம், உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். ஆமாம், உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு எதிரி நீங்கள்தான். உங்கள் பேச்சு, செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும். ஆகவே பேசும்போது செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனை படைப்பீர்கள். இயற்கையான சூழலில் நன்றாக உறங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட வேகமாக இருப்பார். நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார்கள். அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வார். பொறுத்து கொள்ளுங்கள். அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே செய்வார். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள். எனினும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 40 வயதுக்கு மேல் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும். ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரித்து வழிபடுவது விசேஷம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறும். நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும். இனியவை யாவும் நடக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுங்கள். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும். வணக்கம்.